ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? நான் வந்து கத்திரிக்காய் சாம்பார் தான் குக் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே சைடு கேப்பில் நெத்திலி 65 தான் பண்ணிட்டு இருக்கிறேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் இறங்கும். நல்லா கிறிஸ்பியாக இந்த நெத்திலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணேன்னா சுட சுட சோறு, கத்திரிக்காய் சாம்பார், அதுக்கப்புறமா நான் நேற்று வச்ச தக்காளி ரசம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது தக்காளி ரசம், அதனால நான் அப்படியே சுட வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ண நெத்திலி 65 கூட ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும், மொறுன்னு இருந்துச்சு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. இப்போ வாங்க லஞ்ச் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டுச்சு, அதுக்கப்புறமா கத்திரிக்காய் சாம்பாரும் போட்டுட்டேன். இதில் வந்து சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா சைட் டிஷ் வந்து 65 எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி எங்களோட லஞ்சு முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.